உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களை காண செய்த சுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறதை நம்மால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் மாறவில்லை, இன்றும் மாறவில்லை, அவர் என்று மாற மாட்டார். ஹல்லேலூயா. ever changing the God என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, அது கொரோனாவின் நாட்களாக இருக்கலாம், அல்லது எபோலா வைரஸின் நாட்களாக இருக்கலாம், அல்லது இதற்கு முன்பாக வந்த சாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தொற்றாக இருக்கலாம், பன்றி காய்ச்சலாக இருக்கலாம், டெங்கு ஃபீவராக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்திலே கொடியது என்று சொல்லப்படுகிறதான கேன்சராக இருக்கலாம், அல்லது எய்ட்ஸாக இருக்கலாம். எந்த வியாதிகள் ஒரு மனுஷனை அவருடைய ஜீவனை எடுக்க வருகிறதோ அவைகளெல்லாம் சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கும், மாற்றங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னை உருவாக்கின தேவன் ஒரு காலமும் உன்னை கைவிடாதவரும் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்ததை மாற்றங்களை ஏற்படுத்துகிற தேவனாய் அல்ல, அவர் மாற்றத்தை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு காலம் உன்னிடத்தில் இருந்து எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அவர் மாறாதவராய் நம்மை அழைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல கால வேளையிலே கர்த்தர் எனக்கு கடந்த நாட்களில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என் கண்களை திறந்து எனக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருந்து சில வார்த்தைகளை சொன்னார். இந்த 2022 குறித்து அதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை நான் சொல்வதற்கு முன்பாக நான் அந்த வார்த்தைகளை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த வேதத்தை ஆசையாய் நீங்கள் தேடி 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 வாசிங்கள். கர்த்தர் ஏதாயிரம் ஒரு வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தை எனக்கு என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி, என் குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றி, அல்லது என்னை சீர்படுத்த இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள். சில நேரங்கள் உண்டு, நான் 40 நாள் உபவாசம் எடுத்து, ஒருவேளை உபவாசம், 3 வேளை உபவாசம், எல்லாம் எத்தனையோ முறை நான் ஊழியத்துக்கு வந்து எடுத்திருக்கிறேன். இந்த உபவாச நாட்களில் தான் கர்த்தர் பேசுவார் 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 என்று என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய எண்ணத்திலே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நானும் கட்டப்பட்டிருந்தேன். இல்லை பிரியமானவர்களே, நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசையாய் தேடி வருகிறோம், அப்பொழுதெல்லாம் என்னோடு கூட பேசுகிற தேவன் அவர். கடந்த மாசத்துல அப்படிதான் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். மகளே, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலிருந்து உன்னோடு கூட நான் பேசுகிறேன், நீ அமர்ந்து இந்த வார்த்தையை கேள். இதுதான் வருகிற 22ஆம் ஆண்டுக்கு உண்டான வாக்குத்தத்தம், இதுதான் சபைக்கு வாக்குத்தத்தம், இதுதான் ஊழியத்துக்கு வாக்குத்தத்தம், இதுதான் ஒரு பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று சொன்னார். பிரியமான தேவச்சனமே, நீ எப்பொழுதெல்லாம் தேடி வருகிறாயோ அப்பொழுதெல்லாம் அவர் உன்னோடு கூட பேசுகிறவர். நீ எப்பொழுதெல்லாம் வேதத்தை ஆசையாய் வாசிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னோடு கூட பேசுகிற கர்த்தர். எப்பொழுதெல்லாம் நீ அவருடைய சமூகத்தை தேடுகிறாயோ அப்பொழுதெல்லாம் அவர் உன்னை அரவணைத்து உன்னோடு கூட வெளிப்பாடுகளோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ தானே என்று வேதத்தை தேடாதீர்கள், ஏதோ தானே என்று வேதத்தை படிக்காதீர்கள், ஏதோ தானே என்று சபைக்கு வராமல் இருக்கிறது, ஏதோ தானே என்று கர்த்தருடைய சமூகத்தை தேடாதீர்கள். ஒரு நோக்கத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வாருங்கள். இந்த நாளில் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, தீர்க்கதரிசி மூலமா கர்த்தருடைய ஆவியானவர் பேசின இந்த நல்ல வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு இயேசுவின் அற்புத சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், என் அருமையான காட்பாடி ஜனங்களோடு,
என் அருமையான கடலாடி ஜனங்களோடு இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி. உனக்கு பேரே என்ன தெரியுமா? இஸ்ரவேல். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு ஊழியத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, ஒரு ஊழியனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, ஒரு ஜனத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, ஒரு கூட்டத்தினால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அடிமைத்தனத்தில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்க கர்த்தர் மோசேயை அனுப்பினதை போல இந்த நல்ல கால வேளையிலே இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்தது நிமித்தமாய் நீ பாழான குழியிலும் உடையான சேற்றிலும் இருந்த உன்னை என்னை ஆண்டவர் தூக்கி இஸ்ரவேலாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாளையத்துக்கு புறமே இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாக, இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய ஜனம். ஆமென். தேவனுக்கென்று உன்னையும் என்னையும் கர்த்தர் வேறுபடுத்தி எடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் கூட்டத்திலிருந்து, அடிமைத்தனத்தின் மக்கள் மத்தியிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக மாற்றியிருக்கிறார். ஆமென். நீ யார் தெரியுமா? பாக்கியவான். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, அருமையான சகோதரியை நீ பாக்கியவதி, அருமையான சகோதரியை நீ பாக்கியவான், நீ பாக்கியவான் என்று சொல் மகளே. உன் குடும்பத்துக்கு போகும் பாக்கியவதி என்று சொல், பாக்கியவான் என்று சொல். உனக்கு கொடுத்திருக்கிற மனைவி கர்த்தரால் கொடுத்த பாக்கியவான், உனக்கு கொடுத்திருக்கிற கணவன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பாக்கியவான், உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பாக்கியவான்கள். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவி பாக்கியவதி, என்னுடைய குடும்பம் பாக்கியவானின் குடும்பம். எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சபை ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த பாக்கியம். காட்பாடி மக்கள் கர்த்தர் கொடுத்த எனக்கு பாக்கியம். கடலாடி பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த எனக்கு பாக்கியம். ஊழியர்கள் கர்த்தரால் கொடுத்த பாக்கியம். எனக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்று நான் இந்த தேவ சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவர் யார்? இன்னைக்கு எதையோ பார்த்து நம்ம பயப்படுறோம், எதையோ பார்த்து போராடுவோம். ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒப்பானவர் யார்? வேதம் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நேற்று கூட பார்த்து உமக்கு ஒப்பானவர் யார்? தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தராரு. உங்களுக்கு ஒப்பானவர் யார்? யாருடைய கரத்துல அடங்கி இருந்தா அதனால புரியுது. நீ கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நீ நடப்பாயானால் நீ யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளை. உனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல எவனும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த சொல்றாரு பாருங்க, உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆமென், ஹல்லேலூயா. கேடகம் எதுக்கு உபயோகப்படும்? நல்லா யோசிச்சு பாருங்க. கேடகம் என்று சொல்லப்படுகிறது, இந்த சண்டைக்கு கொண்டு போவாங்க பழைய காலத்துல. அந்த கேடகம் எதிராளிகள் வருகிறார்கள் என்றால், அவர்கள் வாளையோ கம்பையோ அல்லது கத்தியை வீசுகிறார்கள் என்றால் அந்த கேடகத்தை வைத்து மறைப்பது. ஆனால் இங்க ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அந்த கேடகத்தினால உன் ஜீவன் மீட்கிறது மாத்திரமல்ல, உனக்கு சகாயம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 10 மாதம் நீ வடித்த கண்ணீருக்கு, இந்த 10 மாதம் நீ போராடின போராட்டத்திற்கு கர்த்தர் இந்த 11வது மாதத்துல உனக்கு சொல்றாரு, உன் வாழ்க்கையில சகாயம் வரும். ஆமென். ஏன்னா அவரே உனக்கு கேடகம். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையில இருக்கிற வாளு தட்டாங்கிட்ட வாங்கினதல்ல, ஷார்ப்பே இல்லைன்னு சொல்லி மண்ணை போட்டு தேய்ச்ச வாள் அல்ல, கத்தி அல்ல, அவரே உன்னுடைய பட்டயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களிலே இருக்கிற இந்த வேதாகமம் தான் நமக்கு பட்டயம். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. வேதம் இருபுறம் கருப்புள்ள பட்டயம். இந்த பட்டயத்தை கொண்டு நாம சபிக்க வேண்டியதே இல்லை. ஆமென். உண்மைதான் சொல்ற, நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு எதிராக பேசுகிறவர்கள், நமக்கு எதிரடியாக பேசிக் கொண்டிருக்கிறவர்களை நாம் சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்துவம் தான். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்ப நீ யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை நீ சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு விரோதமாய் எழுப்புகிற கூட்டத்தை
நீ திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அவன்கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே அவனை சபிப்பார், கர்த்தரே அவனுக்கு தண்டனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ நேசிக்க ஆரம்பிச்சுனா கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, உனக்கு இச்சகம் பேசி உன்னை குறித்து இச்சகம் என்ன தெரியுமா? உன்னை குறிச்சு தவறா பேசுறான் பாருங்க, உன்னை குறிச்சு நீ செய்யாதன்னு சொன்னாங்க பாருங்க, உங்களை குறிச்சு உங்களை கேவலப்படுத்தினாங்க பாருங்க, ஜனங்க மத்தியில உங்களை தூக்கி போட்டு மிதிச்சாங்க பாருங்க, வார்த்தைகளால உன்னை வசப்பாடினார்களே, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை கூட இதற்கு சாதகமாக என்னால் சொல்ல முடியும். எவ்வளோ பேசினாங்க, எவ்வளோ ஆடினாங்க, அடங்கி போனாங்க. அது போலதான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் தெரியல, ஆவியானவர் எனக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்றாரு, நீ அமைதலாயிரு மகனே, நீ அமைதலாயிரு மகளே, உனக்கு விரோதமா பேசுறாங்கள, நீ அமைதலாயிரு. நீ அமைதலாய் இருந்ததற்கு இன்றைக்கு 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 கர்த்தருடைய யுத்தம் தொடங்கிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய யுத்தம் தொடங்கிவிட்டது. இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சொல்கிறார், உனக்கு எதிராக பேசினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி உன் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பேசின ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். ஏன் தெரியுமா? ஏன் இது செய்யறார் தெரியுமா? ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை தட்டார் தெரியுமா? நீ தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய ஜனம், மறந்து போகாதே. நீ தேவனுடைய ஜனம், எங்க போனாலும் மறக்காதே. நீ தேவனுடைய ஜனம், எந்த சூழ்நிலையிலும் தகுதி மறக்காதே. நீ தேவனுடைய ஜனம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீ மறவாத தேவனுடைய ஜனம். வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் மறவாதே, நீ தேவனுடைய ஜனம். உன்னை சுற்றிலும் எதிராளிகள் பாளையம் சூழ்ந்திருக்கிறார்களா, கவலைப்படாதே, நீ தேவனுடைய ஜனம். இன்றைக்கு என் கண்ணத்தால் கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். என்னை வழி நடத்தின ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். என்னை பிரகாசிக்க பண்ணின தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்கள் மண் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். என்ன மண்மேடு? என்ன மண்மேடு? உனக்கு எதிராக பேசுகிறவன் கோலியாத்தாக இருக்கலாம், உனக்கு விரோதமாக நிற்பவன் மாமிச மலையாக இருக்கலாம், அரசியல் பின்பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், அதெல்லாம் மண்ணு. கோலியாத்தை நம்பி வந்தாங்க. கோலியாத் யாருங்க? மண்ணு. இந்த சரீரம் மண்ணு. இந்த சரீரத்தை நம்பி நிற்கிறவனுடைய வாழ்க்கைய நீ விரித்து போடுவார். கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் பேசிக் கொண்டு நின்றான். அவன் மேல் ஏறி நின்று அவனுடைய கழுத்தை துண்டாக்கினார் கோலியாத். இந்த கோலியாத்தின் கழுத்தை துண்டாக்கினார் தாவீது. யார் இருந்தார் தாவீதோடு? கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தார். அவர்களுடைய மண்மேடை நீ மிதிப்பாய். உனக்கு எதிராளிகளின் மண்மேடை நீ மிதிப்பாய். நீ சண்டைக்கு போகாது. ஹல்லேலூயா. நீ ஒரு வார்த்தை நீ பேசிடாத. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதம் 30 நாள் காத்து, 30 நாள் காத்து, டிசம்பர் மாசம் நீ சொல்லுவ, கர்த்தர் என் வார்த்தையின்படியே என்னை உயர்த்தினார். இந்த உபாகமம் 33, 27, 39, 29 படியே என் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது என்று சொல்வாய் மகளே, என் மகனே. இன்னொரு வார்த்தையை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 45:17. மன்னிக்கணும், யோபு 5:17. மன்னிக்கணும், யோபு 5:17. யோபு 5:17.
மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. 5:17 தேவன் ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதோ தேவன் தண்டிக்கிற ஜனங்கள் மனுஷன் பாக்கியவான். தேவன் உன்னை சிக்ஷிக்கிறார் என்றால் நீ சந்தோஷமா ஏற்றுக்கோ. நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். எப்படி நம்மை குணப்படுவார்? தேவன் எப்படி நம்மை குணப்படுவார்? யோபுவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவருக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளும் செல்வங்களும் பிள்ளைகள் ஒட்டகம் எல்லாமே வேலைக்காரர்கள் எல்லாம் அழிஞ்சு போனாங்க. ஆனாலும் யோபு கலங்கவே இல்லை. அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை மனைவியை பார்த்து, நன்மையை பெற்றா தீமை அனுபவிக்க கூடாதா? நன்மைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடி வருகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் விடுதலை கிடைச்சா போதும், சுகம் கிடைச்சா போதும், நான் பட்ட பாடுகள் தீர்ந்தா போதும், அதுக்கு மாத்திரம் வரும். இல்ல, உன்னை புடமிடும் பொழுது நீ பொன்னாக விளங்குவாய். ஆமென். தேவன் உன்னை சிக்ஷிக்கிறார் என்றால் நீ கொஞ்சம் விட்டு கொடு. வார்த்தை சொல்லுது பாருங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகியால் சர்வ வல்லவருடைய சாட்சியை அற்பமாக எண்ணாது. மன்னிக்கணும், சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாது. நீ அற்பமா எண்ணாது. சபையில் ஆகட்டும் அல்லது ஒரு வீட்டில் ஆகட்டும், ஏதோ ஒரு சிக்ஷைக்குள்ளாக ஒரு பிள்ளையோ அல்லது நீயோ இருப்பாயானா, என்ன ஆட்டா ஆடினா பாத்தியா, அவன் இன்னைக்கு அவன் நிலைமை பாத்தியா அப்படின்னு பேசாத. ஒரு வேலை தேவன் அவனை சிக்ஷித்து இருப்பான். அல்லேலூயா. உண்மையை சொல்ற, இன்னைக்கு ஊழியர்களை அற்பமாக எண்ணுகிற ஜனங்கள், விசுவாசிகளை அற்பமாக எண்ணுகிற ஊழியர்களும், வாலிப பிள்ளைகளை அற்பமாக எண்ணுகிற முந்தின விசுவாசிகளும். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தெரியலையே, இப்படி ஓடுது, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தெரியலையே. பாருப்பா, காரியம் வந்தா இவனுக்கு அவ்வளோ பரிசுத்தமா அப்படியே பேசுகிற வார்த்தைகளினால சில நின்றவர்களும் உண்டு சபையில் இருக்கு. என்ன அந்த சிஸ்டர் இப்படி பேசுறாங்க, என்ன அந்த பிரதர் இப்படி பேசுறாங்க. ஒண்ணு இல்ல, ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன 10க்கு 10 ஆரம்பிக்கும் போது அதுக்கு உண்டான வார்த்தைகள் வசைகள் இருந்தது. ஓலப்பட்டாயம் ஆரம்பிச்ச உடனே அதுக்கு உண்டான வசைப்பாடுகள் இருந்தது. எப்போ பில்டிங் ஆச்சோ இதுக்கு உண்டான வசைப்பாடுகள் அதிகமாகத்தான் ஆகிப்பட்டிருந்தது. அல்லேலூயா. கடந்த புதன்கிழமை கூட எனக்கு நல்ல வசைப்பாடினார்கள். புதன்கிழமை ராத்திரி வசைப்பாடுகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஆண்டவரே, ஏண்டவரே இப்படி ஒரு சிக்ஷை, ஏண்டவரே இப்படி ஒரு போராட்டம், ஏண்டவரே இப்படி ஒரு நிலைமை, நான் உங்களுக்கு தான் ஊழியர் செய்யறேன், நான் வேற யாருக்காச்சும் ஊழியர் செய்யறேன், ஏண்டவரே என்னை இப்படி வச்சிருக்கீங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க ஆண்டவரே, அவர்களை பட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றதா கேட்கிறேன். நானும் ஒரு காலத்துல ஊழியர்களை திட்டிருக்கிறேன். நானும் ஒரு காலத்துல கிறிஸ்துவர்களை கேட்டு பேசியிருக்கிறேன். நானும் ஒரு காலத்துல கிறிஸ்துவனா அந்நிய கடவுள் என்று சொல்லி இருக்கிறேன். என்னைக்கு அவருடைய அன்பை நான் ருசிக்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு அவருடைய பரிசுத்தத்தை நான் ருசிக்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு அவருடைய மகத்துவத்தை நான் ருசிக்க ஆரம்பிச்சனோ, நான் அன்னிலிருந்து எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் கூட நான் வசைப்பாடினது கிடையாது. ஆண்டவரே, நீ சொன்னீரே, என்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். ஆகினால் தெரியாம பேசுகிற இந்த சகோதரனை, தெரியாம பேசுகிற இந்த சகோதரியை நீங்க ஆசீர்வதிங்க. ஏன்னா கர்த்தர் சபிச்சிருக்கூட, சபிச்ச சாபம் அவ்வளவு கொள்ளாததுங்க. ஆண்டவருடைய சாபம் கொள்ளாது. மனுஷ வாயில விழுந்தாவே இட முடியல. ஆண்டவர் அந்த சராசரங்களை உருவாக்கின தேவனுடைய வாயில விழுந்தா எப்படி இருக்கும்? ஆகினால் கர்த்தர் உன்னை சிக்ஷிப்பார். ஆனால் நீ அந்த சிக்ஷைய அற்பமாக எண்ணாது இருக்கும். நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம ஆண்டவர் சோதிக்க ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். எதுல? 25 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் சோதித்தார். அவன் ஒரு காலம் அவருடைய வாயிலிருந்து எதிர்த்து பேசவே இல்லை. அடுத்தது லோத்தினுடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமினுடைய வேலைக்காரருக்கும் பிரச்சனை வந்துச்சு.
ஒண்ணுமே பேசலப்பா, சமபூமி எல்லாம் நீ ஏற்றுக்கோ, நான் அந்த காட்டுக்கு ஓடி போறேன். அடுத்தது பாருங்க, 100 வருஷம் கழிச்சு, அதாவது 100வது வயசுல ஒரே ஒரு பிள்ளைய தருகிறார். அவர் பெயர் ஈசாக். வளர்ற அப்பாவுக்கு உதவி செய்யற வயசுக்கு வந்துருச்சு. அது எத்தனை ஆண்டுன்னு தெரியல, ஆனா அப்பாவுக்கு உதவி செய்கிற வயது வந்தது. ஆண்டவர் பேசுறப்பா, உன் மகனை, உன் சேஷ்ட புத்திரனை எனக்கு பலியிட கொண்டு வா, வேலைக்காரர்களோடு மகனையும் கூட்டிட்டு வாப்பா. கர்த்தர் சொன்னாரு, நம்ம போய் ஆராதிச்சு வரலாம். வேலைக்காரர்களை மலைக்கு கீழாக நிறுத்த சொன்னார், நிறுத்திட்டாரு. நானும் பிள்ளையான கர்த்தரை ஆராதிச்சுட்டு தொழுது கொண்டு வருகிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் பலியிட்டாரு, பலிக்கு விறகு கட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாரு. ஆனாலும் வேலைக்காரர்களும் கேட்கல, ஈசாக்கு கேட்கலப்பா, பலியெல்லாம் எது விறகுலாம் இருக்கு, பலிக்கு தானே வரப்போறோம், ஆனா நீங்க தொழுது கொண்டு வரீங்களேன்னு கேள்வி கேட்கல. ரைட், ஓகேன்னு போறாரு. பலிப்பிடத்துல கட்டையெல்லாம் அடிக்கிட்டாரு. கடைசியா மகனையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. மகனும் கடைசி வரைக்கும் கேட்கல. ஆனா நாமளா இருந்தா நமக்கு வருகிற சில உபத்திரவங்கள்ல, போராட்டங்கள்ல ஆண்டவர் இருக்கிறாரான்னு கேட்டிருப்போம். எத்தனையோ முறை இல்லைன்னு சொல்லவே முடியாது. பிரச்சனை வந்துட்டா ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாருன்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல் எத்தனை நாட்கள் போயிருக்கிறோம். சபையை தேடாமல் எத்தனை நாட்கள் போயிருக்கிறோம். ஜெபத்தை செய்யாம எத்தனை நாள் நம்ம தூங்கி நம்முடைய நேரத்தை வீணாக்கி இருக்கிறோம். ஆனா இங்க ஆபிரகாம் அல்லது அந்த மகன் ஒரு கேள்வி கேட்கல. அப்பா தூக்கி கயிறை கட்டி மேல படுக்க வச்சுட்டார். கத்தியை தூக்குறார். கர்த்தர் பேசுகிறார், உன் பிள்ளையாண்டார்கள் கைய போடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லித் தருகிறேன், ஒரு காலம் ஆண்டவரை குறை பேசாது. ஹல்லேலூயா. ஒரு காலம் இந்த சத்தியத்தை, இந்த வேதாகமத்தை குறை பேசாமல் இருக்கு. ஒரு காலமும் உங்களையும் நீங்கள் குறை பேசாதீங்க. யார? உங்களையும் குறை பேசாதீங்க. நான் ஜோமணி ஆண்டவர் கேட்டார் பேசுறோம்ல. சில நேரங்கள்ல நமக்கு வருகிற போராட்டத்தின் நிமித்தமாய், நிந்தை நிமித்தமாய், அவமானத்தின் நிமித்தமாய் நம்ம கேட்கறல, என்னத்த நான் போய் நான் ஜோமணின்னா ஆண்டவர் செய்தார், நானும் உண்மையாதான் இருக்கிறேன், நானும் உண்மையாதான் காணிக்க போறேன், நானும் உண்மையாதான் கத்துறேன் தேடு, ஆனாலும் கத்தர் எனக்கு எந்த நன்மை செய்யல, இன்னாத்த எனக்கு செய்துட்டாரு. நம்மை நாமே குறை பேசணும். அடுத்து சொன்ன அவனை பாரு, இவனை பாரு, இவன் பாரு எப்படிங்கிறான், ஊரடிச்சு ஒளியில போட்டவெல்லாம் எப்படிங்கிறான், எல்லாம் நல்லா தான் இருப்பான். ஆனா அவனுக்கு பரலோகம் இல்ல. கர்த்தருடைய சிச்சைய நீ அற்பமா எண்ணாம நீ அன்பா ஏற்றுக்கொள்றிய உன் வாழ்க்கையில கர்த்தர் பரலோகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமா எண்ணாதது நிமித்தமாய் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு உண்டானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ சிட்சிக்கப்படும் போது அந்த சிட்சையை அற்பமாக எண்ணாது இருக்கும் பொழுது, அல்லது கர்த்தருடைய சோதிக்கும் போது நீ ஒரு காலம் கர்த்தருக்கு விரோதமாய் பேசாத போதுதான் உனக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் கண்களுக்கு காட்டுவார். ஆமென். எங்க இருந்துச்சு? இவர் பார்க்கிற தூரத்துலதான் அந்த ஆடு முள்ளில சிக்கி இருந்துச்சான். அப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? நீ பார்க்கிற தூரத்துலதான் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். உனக்கு பார்க்கிற தூரத்துலதான் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை. நீ பார்க்கிற தூரத்துலதான் கர்த்தர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம். நீ பார்க்கிற தூரத்துலதான் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற பரிசுத்தம். நீ பார்க்கிற தூரத்துலதான் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற முடியும். ஆமென். எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்கிறாரு? உன் பார்வைக்கு பக்கத்துலதான் வச்சிருக்கிறாரு. நீ இதுவரைக்கும் பேசின எல்லா அவிசுவாச வார்த்தைகளும் இந்த கால வேளையில விட்டு, நீ பேசின இதுவரைக்கும் பேசின இல்ல இனி என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது, இனி எனக்கு ஒரு பிள்ளை பெறாது, அல்லது நீ சொல்லல இனி என் பிரச்சனை முடியவே முடியாது, போராட்டத்துலதான் கடைசி வரைக்கும் வாழ்க்கை நினைக்கிறேன், இல்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இன்றோடு முடிந்தது. அவிசுவாச வாழ்க்கை இன்றோடு முடிந்தது. தேவனை பற்றிக்கொள், தேவன் உனக்கு நன்மை செய்வார். மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். இஸ்ரவேலே பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு இச்சகமாய் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும்
உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார் என்று கர்த்தர் சொன்னார். நீ பாக்கியவான் மகளே, நீ பாக்கியவதி. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அதிசயங்களை செய்வார். நாம் செபிப்போம். நேற்று இன்று என்று மாறாத எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். என் பிள்ளைகள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசுவே, என் ஜனங்கள் பாக்கியவான்கள். இந்த சத்தியத்தை, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து ஆசீர்வதியும். அவர்கள் கண்ணீர் எல்லாம் துடையும். அடுத்த மாதம் இதே 1ஆம் தேதி நாங்கள் கூடி வரும்போது பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும், கர்த்தர் நன்மைகளை செய்தார்கள். இந்த சத்தியத்தை ஆன்லைன் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். வானத்தின் வாசல் காட்பாடி மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ளும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாகவே இயேசுவின் நல்ல நாமத்தில் கடலாடியில் இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் இருக்கட்டும். பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற அன்றே அருமையான ஊழியர் அந்த குடும்பங்கள் பாக்கியவானாய், அபிமன்யு குடும்பம் பாக்கியவானாய், பாக்கியவதியாய் இருக்கட்டும். கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். என் அருமை சகோதரனை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாக்கியவானாய், பாக்கியவதியாய் இருக்க கிருபை பாராட்டு. சபை பிள்ளைகளை, இயேசுவின் அற்புத சுவிசேஷ ஊழியத்தின் சபை பிள்ளைகளை நான் பொற்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் கொண்டு வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெயமான நகர் பகுதி மக்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சிறகமே மட்டும் மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். நாற்றம்பள்ளி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். மோட்டூர் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கோயம்புத்தூர் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். திருப்பூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனமாகிய உம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கடலாடியில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஈச்சம்பாடியில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தை அறிந்த காட்பாடி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ராணிப்பேட்டை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பெல்லில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். சென்னையில் இருக்கிற ஊழிய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பாண்டிச்சேரியில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். Thank you Lord. பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகளை, ஊழியர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் கர்த்தாவே, இந்த ஊழியத்தை அறிந்திருக்கிற ஆண்டவரே, அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிற பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். மலேசியா தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ரீபா லாதா ராபா துபாய் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பஹ்ரைனில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அபுதாபியில் இருக்கிற பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். Thank you Jesus. இந்த ஊழியத்துக்காக உதவின ஒவ்வொரு கரத்தையும் நான் இந்த கால வேளையிலே பாக்கியவானாக இரு, பாக்கியவதியாக இரு என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையிலே சபைக்குள் கூடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பள்ளிக்கூட போக போகிறார்கள். அவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதி, வழிநடத்தும். நீரே ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை ஐக்கியமும்படி நடத்துதலும் என்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ பாக்கியவான். ஊழியரே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.